வணக்கம். நாங்க இன்றைய பார்க்க போற பேப்பர் ஆனது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய முதலாம் தவணை பரீட்சை 2023ஆம் ஆண்டு தரமட்டை கர்நாடக சங்கீத பேப்பர். நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளோத்தையும் பார்ப்போம். சரியான விடையின் கீழ் கோடிடுக. ஜண்ட வரிசையை இயற்றியவர். சண்ட வரிசையை இயற்றியவர் யார்? தியாகராஜரா? இல்ல. கோபாலகிருஷ்ண பாரியாரா? இல்ல. முத்தாண்டவரா? இல்ல. புரந்தரதாசர். சரியா? இது முழுக்கத்தையும் விளக்கமா சொல்லி கொண்டு போக இயலாது இந்த பாடத்துல. அப்ப நான் உங்களுக்கு விடைய உடனே இலகுவா சொல்லிக்கொண்டு போறேன். ஒரு அலங்காரத்தின் மொத்த ஆவர்த்தனங்கள் 7, 5, 2, 10. ஒரு அலங்காரத்துல உங்களுக்கு மொத்தமா 10 ஆவர்த்தனங்கள் இருக்க போது இது அச்சரங்கள் என்று கேட்டால் 6 இருக்க போகுது. அப்ப உங்களுக்கு சரியான விடையா அமையப்படுறது 10 அச்சரங்கள் தான் 6. சரியா? அடுத்த கதிக்குள்ள போவோம். ஸ்வரங்கள் என்பது பேதமடையும் ஸ்வரம், அசலஸ்வரம், தீர்க்கஸ்வரம், சேர்க்கை ஸ்வரம். உங்களுக்கு சரியான விடையா அமையப்படுறது எது? அசலஸ்வரம். என்ற பேதமடையும் ஸ்வரம்ன்றது என்னது? நாங்க ஸ்வரத்தை ரெண்டா பிரிப்போம். கோமலஸ்வரம், தீவிரஸ்வரம். அப்ப பேதமடையும் ஸ்வரம் தான் தீவிரஸ்வரத்துக்கும், தீர்க்கஸ்வரம் தீவிரஸ்வரம், சேர்க்கைஸ்வரம் தீவிரஸ்வரம். இதே அசலஸ்வரம் மட்டும்தான் இயற்கை ஸ்வரத்துக்கு வரப்போகுது. செயற்கை ஈஸ்வரத்துக்கு எதிரா அப்படியே வரப்போறது இயற்கை ஈஸ்வரம். சரியா? அது ஸ்வரங்கள், அதாவது இயற்கை ஸ்வரத்துக்குள்ள வரப்போகுது. அடுத்ததா ஸ்வரஸ்தானங்கள் 7, 10, 12, 2. ஸ்வரஸ்தானங்கள் என்ன? சட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சமம், டைவதம், நிசாதம். உங்களுக்கு சரியான விடையா அமையப்படுறது எது? 7. அடுத்த விக்ருதி ஸ்வரம் எனப்படுவது சுத்தஸ்வரமா? இல்ல, அது தக்துதிக்கு வரப்போகுது. அடுத்த அவுக்ருதி, அதுவும் தக்துதிக்குள்ள வரப்போகுது. அதே மாதிரி இயற்கை ஸ்வரமும் தக்துதிக்குள்ள வரப்போகுது. கம்பிதஸ்வரம் மட்டும்தான் விக்ருதிக்குள்ள வரப்போகுது. இப்ப எங்களுக்கு சரியான விடையா அமைய போறது எது? கம்பிதஸ்வரம். அடுத்த கல்விக்குள்ள போவோம். சங்கராபரணத்தின் மேள எண் யாது? சரியா? சங்கராபரணம் என்ப மேள எண். சரியா? மேள எண் 15, 28, 5, அடுத்ததா 29. சரியா? எங்களுக்கு கேட்டது என்ன? சங்கராபரணம். எங்களுக்கு மேல என்ன அமைய போறது எது? 15. 29 எதற்கு மேல என்ன அமைய போகுது? மாயா மாளவ ஹவுளைக்கு. சரியா? எங்களுக்கு சரியான விடையா அமைய போறது 15. சரியா? அடுத்தது பேதமடையும் ஸ்வரங்கள் ஆவன. ரீகத, சதப, பாமக, சபரி. பேதமடையண்டா சாவும் பாவும் வரக்கூடாது. அப்படி இல்லாம எங்களுக்கு இருக்கிற விட என்ன? முதலாவது ரீகத, ரிஷபம், காந்தாரம், தச்சம். சரியா? தைவதம் சாரி. அடுத்தது எளிமையான இசையமைப்பை தாள அமைப்பை கொண்ட இசை உருப்படி. கீதம், வர்ணம், தில்லானா, மெல்லிசை பாடல்கள். எளிமையான இசையமைப்பு. எளிமையான இசையமைப்புன்றக்கே எங்களுக்கு விட வரணும் மெல்லிசை பாடல். சரியா? எங்களுக்கு சரியான விடையா அமைய போறது மெல்லிசை பாடல். அடுத்தது ஸ்வரஸ்தானங்களை தமிழிசையில் எவ்வாறு அழைப்பர்? ஸ்வரஸ்தானங்கள். ஸ்வரஸ்தானத்தை தமிழ்ல ஸ்வர நிலைகள்.
ஸ்வர நிலைகள் என அழைப்பாங்க. சரியா? அடுத்தது அங்க முடிவை காட்டும் குறியீடு. அங்க முடிவை காட்டும் குறியீடு உங்களுக்கு அங்க முடிவுன்னு கட்டுருக்கு அப்படின்னா ஆவர்த்தன முடிவு இல்லை. அப்ப இதுல உங்களுக்கு முதலாவது விடை ஆவர்த்தனம் என்பது பிழையான விடையா அமைய போகுது. அடுத்த இரண்டாவது விடையும் உங்களுக்கு பிழையான விடையா அமைய போகுது. மூன்றாவது விடையும் உங்களுக்கு பிழையான விடையா அமைய போகுது. அப்ப உங்களுக்கு சரியான விடையா அமைய போறது எது? நாலாவது விடை. சரியா? அடுத்த ஜண்ட வரிசைக்கு வழங்கப்படும் மறுபெயர். தாட்டு வரிசை, இரட்டை வரிசை, அப்பியாச வரிசை, மேல்ஸ்தாயி வரிசை. தாட்டு வரிசை வருமா? இல்ல. அப்பியாச வரிசை இல்ல. மேல்ஸ்தாயி வரிசை இல்ல. அப்ப இல்ல உங்களுக்கு சரியான விடையா அமைய போறது இரட்டை வரிசை. மலகரி ராகத்தின் ஆரோகணம் அவரோகணம். மலகரி எதுல பயன்படுத்தப்படுது? கணநாதா குணநீதா. அப்ப இதுல உங்களுக்கு சரியான விடையா அமைய போறது முதலாவது விடை. இதை நாங்கள் என்னன்னு கணிக்கிறோம்னு பார்த்தோம்டா சரி சரி கம பார்த்த நீ இஸ் இல்ல காணாவும் நீனாவும் இல்ல அடுத்தது இல்ல நீனா மட்டும் இருக்காது. அப்ப இல்ல உங்களுக்கு சரியான விடையா அமைய போறது சரி சரிமா சரி மபத்த இஸ்தப மகரிச. சரியா? அடுத்தது ஒப்பாரி பாடல் பாடப்படும் ராகம். சரியா? ஒப்பாரி பாடல் பாடப்படுற ராகம் கல்யாணியம் முகாரியம். சரியா? ஒப்பாரி பாடல் பாடப்படுற ராகம் கல்யாணியம் முகாரியும். ஆகிரியும் தோடியும் இல்ல. முகாரி இருக்கா, ஆகிரின்றது புல. மத்தியமாவதி அராபி என்றதும் புல. சரியா? அடுத்தது நான்காவது ஸ்வரஸ்தானம். நான்காவது ஸ்வரஸ்தானம் 12 ஸ்வரஸ்தானங்கள் இருக்கு. சரியா? அதுல உங்களுக்கு கேட்ட என்ன ஸ்வரங்கள் இல்ல கேட்டவங்களுக்கு ஸ்வரஸ்தானங்கள். சரியா? அதே போல நாங்க இதுல பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்? சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், அந்தர காந்தாரம், பஞ்சமம். சரியா? அப்ப இதுல உங்களுக்கு சாதாரண காந்தாரமா, அந்தர காந்தாரமா, சுத்த மத்தியமமா, பஞ்சமமான்றதா உங்களுக்கு கேள்வி. சரியா? அப்ப நாங்க இதுல யோசிக்கணும். முதலாவது சட்ஜம், அடுத்தது சுத்த ரிஷபம், அடுத்தது சௌஷ்டிதி ரிஷபம், அடுத்தது சட்ஜம் ரிஷபம் காந்தாரம். அந்த சாதாரண காந்தாரமா அந்தர காந்தாரமா? சாதாரண காந்தாரம். அப்ப இல்ல உங்களுக்கு சரியான விடையா அமைய போறது சாதாரண காந்தாரம். சரியா? கிராமத்து மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடல். சினிமா பாடல், கதை பாடல், நாட்டார் பாடல், இலக்கிய பாடல். சினிமா பாடல் கிராமத்து மக்களோட உணர்வை வெளிப்படுத்தும் பாடலா? இல்ல. கதை பாடல் இல்ல. இலக்கிய பாடல் இல்ல. உங்களுக்கு சரியான விடையா அமைய போறது நாட்டார் பாடல். சரியா? நாட்டார் பாடல். அப்பியாச உருப்படிகளில் முதலில் சாகித்ய ரூபமாக கற்கும் உருப்படி கீதம், கீர்த்தனை, அலங்காரம், பதம். இதுக்கான விடைய நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின்னா இதுக்கான விடைய நான் போட்டு விடுறேன். அடுத்தது மேல்ஸ்தாயி வரிசை பாடல் பாடப்படும் ராகம். மேல்ஸ்தாயி வரிசை பாடப்படுற ராகம் மாயா மாளவ கவுளை. இதுக்கு நாங்க இலகுவாவே நாங்கள் விடைய சொல்லலாம். சரியா? அடுத்த தஸ் அங்க முடிவு, தப்ப மப்ப அங்கால ஆவர்த்தன முடிவு எனும் ஸ்வரத்திற்குரிய சாகித்ய பகுதி கணநாதா. கணநாதால முதலாவது தஸ் அங்க முடிவு, தப்ப மப்ப ஆவர்த்தன முடிவுல தொடங்குது. அடுத்த ஆரம்ப இசை பயிற்சிக்குரிய ராகம் மாயாமாளவ கவுளையா, கிரிகாம்போதியா, சங்கராபரணமா, ஹரஹர பிரியாவா. இதுல நாங்க என்னென்ன விடைய எடுக்கலாம்டா
அப்பியாச கானங்களை இயற்றினது புரந்தரதாசர். அவர் இயற்றினது மேல்ஸ்தாய் வரிசை. அப்ப மேல்ஸ்தாய் வரிசையில பயன்படுத்தப்படுற ராகம் இது மாயாம அளவுகோலை. உங்களுக்கு சரியான முடியா அமைய போறது இது மாயாம அளவுகோலை. இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு புள்ளைய ஆன்சர் சொல்லிட்டேன். அதுக்கு நான் விடைய சொல்றேன். இதுல ஸ்வரஸ்தானங்கள் தானே கேட்டிருக்கு. ஸ்வரங்கள் கேட்கலையே. உங்களுக்கு 7 என்ற விடை வராது, 12 என்ற விடை தான் வரும். சரியா? சரி, இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். தேங்க்யூ.